டியூப் தமிழ் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் கொலை முயற்சி விவகாரத்தில் பிரதான சந்தேக நபராக கருதப்படுகின்ற பால் தாமஸ் அலன் 31 வயதுடைய நபர் எழுதியிருக்கும் கடிதம் அமெரிக்க அரசியலில் புதிய புயலாக வீச ஆரம்பித்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் தான் ஒரு உயிர் தியாகி என்றும் 3 தடவைகள் தன்னை கொல்ல பார்த்தார்கள் என்றும் அனுதாப அலையொன்றை கிளப்பி நவம்பர் மாத தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் ஈரான் போரில் ஏற்பட்ட பின்னடைவை மூடி மறைப்பதற்கும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க, இடதுசாரிகள் இப்படி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்பது ஒரு செட்டப் திட்டமிட்ட நாடகம் என்று ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கோல் தாமஸ் அலனுடைய அறிக்கை பலத்த விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நபர் பண்பானவர், குற்ற பின்னணி எதுவும் இல்லாதவர், பகுதி நேர ஆசிரியராக இருந்தவர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர், மிகவும் பண்பானவர், அன்புடன் பழகுபவர். இப்படிப்பட்ட ஓர் அகிம்சைவாதியையே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் துப்பாக்கியையும் கத்திகளையும் தூக்கியபடி படுகொலைக்கு செல்லும் அளவிற்கு நிலைமையை மோசமாக்கி இருக்கின்றது என்பது அமெரிக்க அரசியலில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற வெடிப்பு நிலையாக இருக்கின்றது. 1052 வார்த்தைகள் கொண்ட இவருடைய கடிதம் இப்பொழுது ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது. இது அமெரிக்க அரசியலின் பிளவுபட்ட தன்மையை தெளிவாக காட்டுவதாக நிருபர்கள் கூறுகின்றார்கள். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமானது அமெரிக்காவில் மிகப்பெரிய சித்தாந்த மோதலை உருவாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இவர் தன்னுடைய இலக்கில் ஹோட்டல் பணியாளர்கள் அங்கு தங்க வந்திருப்பவர்கள் இல்லை என்று கூறியிருக்கின்றார். மற்றபடி இவர் குற்றவாளியை குறிவைத்திருக்கின்றார். அதில் உயர்மட்ட அரசியல் தலைவர்கள், நிர்வாகிகள் என்போர் அடங்குகின்றார்கள். ஆனால் இவர் துப்பாக்கி சூட்டிற்கு வருவதற்கு முன்னதாக தன்னுடைய குடும்பத்தினருக்கு அனுப்பிய கடிதம் அமெரிக்காவினுடைய FBI போலீஸ் பிரிவினரால் பிடிக்கப்பட்டது. இந்த கடிதத்தில் உள்ள தகவல்களே இவருடைய படுகொலை முயற்சிக்கான நோக்கத்தின் ஆதார சுருதியாக இருக்கின்றது. ஆனால் அவர் அமெரிக்க அதிபர் என்று பெயரை குறிப்பிடவில்லை. இருப்பினும் அவர் குறிப்பிடுகின்ற குற்றச்சாட்டுகள் மிகவும் பாரதூரமானவை. ஒரு பாலியல் குற்றவாளி துரோகியின் பேச்சை கேட்க வந்திருப்பவர்கள் மீது தாக்குதல் நடைபெறும் என்று கூறியிருக்கின்றார். பாலியல் குற்றவாளி என்றால் யார்? துரோகி என்றால் யார்? சிறு பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தது யார்? இப்படியான குற்றச்சாட்டுகள் அமெரிக்காவினுடைய முன்னணி தலைவர்கள் பலரின் மீது தேர்தல் காலத்தில் வந்தது குறிப்பிடத்தக்கது. அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார், வெளிநாட்டவர்களை பிடித்து நாடு கடத்துவதற்காக பல தடுப்பு காவல் மையங்களை உருவாக்கி இருக்கின்றீர்கள். இந்த தடுப்பு காவல் மையங்களில் மக்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றார்கள். இதை தடுக்கவில்லை. இதற்கான காரணமுடைய அரசு அதிகாரத்தில் இருக்கின்றது என்பது கருத்தாகும். வெனிசுலாவினுடைய மீனவர்களை போதைவஸ்து கடத்தல்காரர் என்று மனம் போனபடி தாக்குதலை நடத்தி கொன்று தள்ளி கடலில் மூழ்கடிக்கின்றீர்கள். இதை சகிக்க முடியாது என்பது அவருடைய கருத்து. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய பிரதான தாக்குதலாக இது இருந்தது குறிப்பிடத்தக்கது. இது மாத்திரம் அல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்ட அவர், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்கின்ற கிறிஸ்தவ போதனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்றார். மற்றவர் ஒடுக்கப்படும் போது மௌனமாக இருப்பவர் உண்மை கிறிஸ்தவத்தின் பண்பு அல்ல என்கின்றார். மௌனமாக இருப்பதென்பது அநீதிக்கு துணை போகின்ற செயலாகவே இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டி, நலிந்தவர்களை காப்பதே உண்மையான கிறிஸ்தவத்தின் பண்பு என்றும் கூறியிருக்கின்றார். பிள்ளைகளே பள்ளிகளில் இருங்கள், ஆனால் நான் செய்ததை போல நீங்கள் செய்யாதீர்கள் என்றும் அதில் எழுதியிருக்கின்றார். இன்று அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். அவர் தனது வாக்குமூலத்தில் பல உண்மைகளை கக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த சம்பவத்தை வைத்து ஆதரவை பெருக்கலாம் என்று கனவு காண இவர் ஆதரவை அளிக்கின்ற வேலையை செய்திருக்கின்றார். இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய ஊடக பேட்டி வந்திருக்கின்றது. 60 நிமிடங்கள் என்கின்ற அந்த பேட்டியில் அவர் எல்லாவற்றையும் அடித்து குலைத்து ஆவேசமாக வெடித்து சிதறுவதற்கு இவருடைய இந்த கடிதம் காரணமாக அமைந்திருக்கின்றது. இதனுடைய உள்ளடக்கங்கள் டொனால்ட் ட்ரம்பை எப்படி பாதித்திருக்கின்றன என்பதை அடுத்த செய்தியில் காணலாம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.